ஆனந்தி, உடம்பு முடியாதப்ப ஏன் தனியா வந்த? இப்ப பரவாயில்ல அண்ணி. என்ன ஆனந்தி, அப்பா மறுபடியும் உங்ககிட்ட எதுவும் கோவப்பட்டு சண்டை போட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீயும் அண்ணியும் வந்தப்பதே அப்பா ரொம்ப கோவப்பட்டு சுத்தி அம்புட்டு பேர் இருக்கும்போது எதேதோ பேசி போட்டாரு. அவரு கோவப்படுவார்னு தெரியும். ஆனா இம்புட்டு தூரம் எல்லாத்தையும் தட்டி விட்டு இப்படி பதட்டமா எல்லாத்தையும் செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. அவர் பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காதண்ணே. அப்பா என்ன தப்பா பேசிட்டாரு? உண்மையா தானே பேசினாரு. இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தானே. அவர் பேசினது எனக்கு தப்பாவே தெரியல. அது அவரோட நியாயமான கோபம். இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருந்து அவர்கிட்ட எப்படி நல்ல பெயர் எடுக்க முடியும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் திட்டினதை பற்றிலாம் நீ இப்படி கவலைப்படாத. அவர் இப்படி திட்டுறது மூலமா அவருக்கு என் மேலே கோபம் குறைஞ்சா எனக்கு அதுவே போதும். அண்ணி, நீங்களும் நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க அண்ணி. எதையும் மனசுல வச்சுக்காதீய. உங்க அண்ணன் சொன்னதை தான் நானும் சொல்றேன். அவர் எங்களை திட்டாம வேற யார் திட்டுவா? 2 பொண்ணு பெத்து வளர்த்தவரா உங்க அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நியாயமானது. எங்க அப்பாவா இருந்திருந்தா உங்க அப்பா அளவுக்கு பக்குவமா நின்னு பேசியிருப்பாரான்றது சந்தேகம்தான். அவர் பட்ட வேதனை அவமானத்தை எல்லாம் சொல்லும் போதுதான் நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு புரியுது. நாங்க இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டோம். தப்பாவே நினைக்கல ஆனந்தி. சரி ஆனந்தி, நீங்க எங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. உங்களை கடைசியா பார்க்கணும்னு தோணுச்சு. அதே அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்காம வந்தேன். சீக்கிரம் போகணும். கடைசியாவா? கல்யாணத்துக்கு ஊருக்கு போக போறத சொன்னேனே. ஓ, உன்னையும் அண்ணியும் விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. நீ போ ஆனந்தி, நானும் பின்னாடியே வந்துடுறேன். அண்ணே. ஆனந்தி, உங்க அக்கா கல்யாணத்துக்கு எங்களை விட்டுட்டு போறத பத்தி தானே நீ பேசுற? ஆமா, அத பத்தி தான் வேலுவும் சொல்றாரு. உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நானும் வேலுவும் ஊருக்கு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு இருக்கோம். உங்களை நான் விட்டுட்டு போனாலும் உங்களை சேர்த்துட்டு தான் போவேன். அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் ஒண்ணு சேருவிய. நான் சேர வைப்பேன். நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்ததே என்னை வழி அனுப்பி வைப்பிய. ஆனந்தி, என்ன பேசுற? உன்னை நாங்க வழி அனுப்பணுமா? அது அக்கா கல்யாணம் முடிஞ்சு சென்னைக்கு வழி அனுப்பி வைப்பியன்னு சொன்ன. நீங்க எல்லாரும் குடும்பமா இருந்து கோகில் அக்கா கல்யாணத்தை நடத்தி வைப்பிய. ஆனந்தி, என்ன நாங்க நடத்தி வைப்போங்கிற? நீயும் அங்க தானே இருக்க போற. நீ தானே முன்னாடி இருந்து கோகில் அக்கா கல்யாணத்தையும் நடத்தி வைக்க போற. ஆமா, நான் தான் நடத்தி வைக்க போறேன். இங்க பாரு ஆனந்தி, கோகிலாக்கா கல்யாணம் நாங்க யாரும் இல்லைனாலும் நடக்கும். ஆனா நீ இல்லாம கோகிலாக்கா கல்யாணம் நடக்காது. அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. அக்காவை பத்தி சொன்னதும் தான் எனக்கு நினைப்பு வருது. அக்காவுக்கு போன் போட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிடுவோம். ஏன் ஆனந்தி, என்னடி அப்பா அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கக்கா. இங்க பாருடி, அவங்களோட போய் உன் கூட்டாளிங்களுக்கு, அன்பு வீட்டுக்கு, மகேஷ் வீட்டுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வேலையில லீவு சொல்லிவிட்டு அப்பா அம்மாவோட அப்படியே ஊருக்கு வர. கல்யாணம் முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து என்ன மாமியார் வீட்டுக்கு விரட்டி விட்டுருவீங்க. அதுக்கு முன்ன உங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும்னு ஆசையா இருக்குடி. அக்கா, நான் வேலு பேசுறேன். அப்பாவுக்கு நானும் வாணிங்க இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. என்ன வேலு சொல்ற?
எப்படி தெரிஞ்சது? இம்புட்டு நடந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் வாணியும் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல இப்படி ஒரு பிரச்சனை வருமா? நீங்கெல்லாம் இருந்து பண்ணாதான் கல்யாணம். வீட்டுக்கு ஒரே ஆம்பளை புள்ள நீ இல்லாம எப்படிடா இந்த கல்யாணம் நடக்கும்? அக்கா, கல்யாணம்னா ஏகப்பட்ட சிக்கல் வரதேன் செய்யும். இப்ப கூட சொல்றேன், இதை விட இன்னும் கஷ்டமான நிலைமை, உயிரே போற நிலைமை கூட வரலாம். ஆனா எது நடந்தாலும் கல்யாணம் வேணான்னு மட்டும் நீ யோசிக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுலதே என் உயிரே இருக்குது. அப்பா அம்மா கௌரவமும் இதுலதே அடங்கி இருக்குது. ஏன் ஆனந்தி, நல்லது நடக்க போற நேரத்துல ஏன் உசுறு போறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கவ? யார் இருக்காங்களோ இல்லையோ, மணமேடையில நீ என் பக்கத்துல நில்லு, அது போதும் எனக்கு. நான் சந்தோஷமா தாலி கட்டிக்கிறேன். அக்கா, எனக்காக ஒரு சத்தியம் பண்றியா? என்னடி? ஒருவேளை நானே மணமேடையில இல்லைனாலும் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன் கழுத்துல தாலி கண்டிப்பா ஏறணும். இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? அதாங்க எனக்கும் புரியல. என்னடி ஆச்சு உனக்கு? ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கவ. நீ ஏன் கூட தான் இருக்க போறவ, பெறவென்ன? கண்டிப்பா நான் உன் கூடவே தான் இருப்பேன். இருந்தாலும் நான் சும்மா பேச்சுக்குதேன்னு சொன்னேன். எது நடந்தாலும் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்குதான் சொன்னேன். நல்ல பேச்சுக்கு சொன்னப்போ ஒரு நிமிஷம் எனக்கு என்னவோ ஏதோன்னு யோசனை எங்கேயோ போயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பேன். சந்தோஷமா நீ தாலி கட்டிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுக்கா. சரிடி. பண்ணுக்கா. சரிடி, சத்தியம். போதுமா? ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் வச்சிரட்டுமா? சரி ஆனந்தி, வேலு வச்சிரட்டா? சரிக்கா சரிக்கா. ம். சரி, நான் கிளம்புறேன்னே. அதுக்குள்ளயா? இரு, வாணி சமைக்க சொல்றேன், சாப்பிட்டு பொறுமையா போ. இல்லைண்ணே, நான் இன்னொரு நாள். என்ன ஆனந்தி யோசிக்கிற?